ராகுல் காந்தியின் இந்த இரண்டாம் கட்ட அந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரை என்று அழைக்கப்படும் மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிராவில் வரை அவர் நடத்த போகும் இந்த இரண்டாம் கட்ட யாத்திரை எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலனை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கிறீங்களா மேடம்? பாரத் ஜோடோ யாத்திராக்கு முன்னாடி இந்த மாதிரியான விவாதங்கள் ராகுல் காந்திங்கிற ஒரு தலைவர் பற்றி மீடியா எந்த விஷயமும் பேசினதே இல்லை. இன்னைக்கு இந்த அளவுக்கு ராகுல் காந்தி அவர்கள் பற்றியும் காங்கிரஸ் கூட்டணி பற்றியும் காங்கிரஸ் இத்தனை இடங்கள் பேசியது பற்றியும் மீடியால செய்திகள் வருவதற்கு காரணமே பாரத் ஜோடோ யாத்திரா தான். இப்ப தெலுங்கானா ஆகட்டும் கர்நாடகா ஆகட்டும் அதன் வெற்றிகளின் பின்னணியில் பாரத் ஜோடோ யாத்திரா மிகப்பெரிய பங்காற்றியது. ஈவன் மத்திய பிரதேஷ் அங்க இங்க எல்லா இடத்திலையும் மிகப்பெரிய ஒரு அலையை உருவாக்கியதுல பாரத் ஜோடோ யாத்திராவோட பங்கு மிகப்பெரியது. பாரத் ஜோடோ அப்படிங்கிறது பாரத ஒற்றுமைக்கான ஒரு யாத்திரை. ஆனா இன்னைக்கு நடக்கிற அநியாயங்கள் எங்க நாடு போகுதுன்னே தெரியல. இன்னைக்கு மணிப்பூர்ல ஒரு 300 சர்ச்சை எரிச்சிருக்காங்க. அதை கேட்க ஆட்கள் இல்லை. அங்க நிர்வாணமா போன பெண்களுக்கு இன்னும் நியாயமா கிடைக்கல. ஒரு மல்யுத்த வீராங்கனை கண்ணீர் மல்க பதக்கத்தை வச்சுட்டு போறாங்க. பிரதமர் வீட்டு வாசல்ல பதக்கத்தை வச்சுட்டு போறாங்க. கேள்வி கேட்க யாருமே இல்ல. இந்த மாதிரியான தொடர்ந்து என்ன வேணாலும் செய்வோம். இன்னி வரைக்கும் நம்ம தமிழகத்துக்கு நிதியை பற்றி பேச மாட்டேங்கிறாங்களே தவிர்த்து அதை வாங்கினோம் இதை கொடுத்தோம் அதை பண்ணினோம் இதை பண்ணினோம் அப்படிங்கிற மாநில அரசுகளின் அத்தனை உரிமைகளையும் கை வச்சிருக்காங்க. அதை பத்தி கேட்க யாருமே இல்லை. இன்னைக்கு ஒரு மசூதி இடித்த இடத்துல ராமர் கோயில் கட்டாங்க. அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். மசூதிக்கு முன்னாடி ஒண்ணு இருந்தது. ஜெயின கோயிலுக்கு முன்னாடி நிறைய நம்ம கோயில் கட்டியிருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ராமரை ஒரு ஓட்டாக்குறாங்க. நம்ம சாமி பக்தி அப்படிங்கறத ஒரு ஓட்டாக்கி அரசியல் ஆக்குறாங்க. அதை கேட்க இன்னைக்கு யாரும் இல்லை. அதே போல் சிறுபான்மையில புல்டோசர் அரசியல் நடக்குது. அதை கேட்க யாருமே இல்லை. இதெல்லாம் யார் கேட்கறது? அப்படிங்கும் போது பாரத் நியாய யாத்திரா அப்படிங்கறது நம்ம இந்தியர்கள் ஒவ்வொரு மனசுலயும் இருக்கு. வெறும் ஒரு சிறுபான்மை, அதாவது இந்தியாவில ஒரு 30% அந்த மாதிரி ஆனா ஓட்டுகள் ஓட்டு போறதுக்கு சில பர்சன்டேஜ் தான். அதுல சிலர் தான் பிஜேபிக்கு வாக்களிக்கிறாங்க. அந்த வாக்குகள் பார்க்கும்போது ரொம்ப அது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ்ல வச்சுக்கிட்டு அவங்க இந்த அளவுக்கு தாங்கள் தான் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர அரசியல் பட்டங்கள் தனியாருக்கு கொடுப்பது அதானிக்கு கொடுப்பது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. ஆனா மிகப்பெரிய விஷயங்கள் நாங்க சும்மா சின்னதா இங்க பேருந்து நிலையத்தை பேசுறாங்க அதை பேசுறாங்க இதை பேசுறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு இப்ப தேவையே இல்லை. இந்தியாவே விலைக்கு போகும் அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை கேள்வி கேட்க யாரும் இல்லை. அப்போ ராகுல் காந்தி நம்மளோட இப்போதைக்கு இருக்கிற ஒரே வெளிச்சம் ராகுல் காந்தி அவர்கள் தான். அவர்கள் கேட்டு நடக்கிறது ரொம்ப நியாயமான பயணம். நியாயத்தை தட்டி கேட்டு ஆக வேண்டும். யாருதான் கேட்கறது? இது ஓகே. நீங்க இந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரை ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தணும் நம்பலாம். ஆனால் இந்தியா கூட்டணியில் இந்த பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்துவதில் இன்று கூட நிதிஷ்குமாரை முன்னிறுத்த வேண்டும், மல்லிகார்ஜுன கார்கேவை முன்னிறுத்த வேண்டும் என்றும் ராகுல் காந்தியை முன்னிறுத்தாமல் அந்த மற்றொருவரை முன்னிறுத்தினால் இவர்களுக்கு அதற்குரிய பலன் கிடைக்குமா? மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்தியா கூட்டணியின் இப்போதைய நடவடிக்கைகள் சாதகமாக இருப்பதாக தெரிகிறதா? ஒரு குழப்பம் ஏற்படுவது போல தெரிகிறது அல்லவா? சித்ரதுர்கால ராகுல் காந்தி அவர்களை நான் சந்தித்த போது அவர் சொல்றாரு, இந்தியா அப்படிங்கிறது ஒரே நாடு அப்படின்னு சொல்றதை விட மாநிலங்களின் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தை எனக்கு முன்னாடிதான் அவர் தெரிவிச்சார் பர்சனலா அங்க பேசும்போது. சோ அப்போ ஒரு மாநிலங்கள் கூட்டமைப்புங்கிறப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்குமான இப்ப நீங்க கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் சிக்கல் தனி, கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் சிக்கல் தனி, இப்படி ஒவ்வொரு மாநிலங்களுக்குமான உரிமைகள் சிக்கல்கள் இருக்கவே இருக்கும். அவர்கள் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்க மாநிலத்துக்கான உரிமையை கொடுங்க, அதை கேட்டுதானே ஓட்டு வாங்குறாங்க. அப்படிங்கும் போது அத்தனை மாநிலங்களும் தங்களுடைய உரிமைகளை சேர்த்து கொண்டு அவர்கள் ஒன்றாகும் பொழுது ஏன் நம்ம மாநிலத்துல இருந்து ஒரு முதலமைச்சர் உருவாக கூடாதா? இவங்க நம்மளோட சிறுபான்மையினரோ இல்ல பிற்படுத்தப்பட்டவரோ ஒடுக்கப்பட்டவர் இனத்திலிருந்தோ ஒரு முதலமைச்சர் வரக்கூடாதா? இல்ல எல்லாருக்கும் தெரிந்த முகமா ஒரு முதலமைச்சர் வரக்கூடாதான்னு எல்லாருக்குமான கருத்துக்கள் இருக்கும். அதுதான் ஜனநாயகம். எல்லாம் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கடவுள், ஒரே மதம் அப்படிங்கிறது ஜனநாயகம் இல்ல. ஒரு வேற்றுமை ஒற்றுமை. அதுதான் நம்மளோட நேரு காந்தி எல்லாமே சொல்லி கொடுத்தது நமக்கு. அந்த ஜனநாயக முறைப்படி இந்த சிக்கல்கள் சச்சரவுகள் இதெல்லாம் சேர்ந்துதான் ஜனநாயகத்தின் முறைப்படி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கணுமே தவிர்த்து சர்வாதிகாரம் தான் ஒரே ஆள், இவர் மட்டும்தான் ஆழ்வார், நீங்க எல்லாம் வாயமூடிட்டு போகணும் அப்படிங்கிறது சர்வாதிகாரம். சர்வாதிகாரக்கும் ஜனநாயகக்கும் ரெண்டு வித்தியாசம் தான். இந்த மாதிரியான சிக்கல்களை பேசி சரி செய்வது. முக்கிய மேடம், கடைசியாக ஒரே ஒரு கேள்விதான். இந்த பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக ராகுல் காந்தியை முன்னிறுத்தவில்லை என்றால் இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெற முடியுமா? அதை மட்டும் சுருக்கமாக சொல்லுங்க.
இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது மாநிலத்தின் எல்லா மாநிலங்களுக்கும் இப்ப வேற வழியே கிடையாது. மாநிலங்கள் நலன்கள் இன்றைக்கு காப்பாற்றப்படப்பட்டால் இந்த தேர்தலுக்கு அப்புறம் காப்பாற்றவே பட முடியாது. ஏன் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல அந்த அளவுக்கு மாற்றங்கள் வருது. இன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளே இவிஎம் சிக்கல் அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு பதில் சொல்ல இன்னைக்கு ஆட்கள் கிடையாது. நாளைக்கு தேர்தல் முறைகளில் சிக்கல் வரலாம், நம்மளோட தேர்தலே ஒரு கேள்விக்குறிகள் ஆகலாம், மாநிலங்களின் உரிமைகளில் சிக்கல் வரலாம். இன்னைக்கு மாநிலம் தான் வரி கொடுத்தது போக எங்களுக்கு காசு கொடுங்க, நிவாரணம் கொடுங்க, நிவாரணம் கொடுங்க போய் பின்னாடி கெஞ்ச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு நம்மளுக்கு. சோ அந்த அளவுக்கு எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டு நிராதரவாகி நிற்கிறோம்.